டியூப் தமிழ் வணக்கம். ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனி மீது தாக்குதல் நடைபெற்ற பொழுது கேட்ட ஒலியானது உலகத்தின் பல வானொலிகளில் கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த வானொலி சிக்னல் ஆனது சாதாரணமாக மத்திய அலைவரிசை இருக்கின்ற வானொலிகளில் உலகின் பல நாடுகளில் கேட்டிருக்கின்றது. இந்த ஒலியை அனுப்பியது யார்? இந்த ஒலியின் பின்னால் மறைந்திருக்கின்ற மர்மம் என்ன என்பது அட்லாண்டிக் அதுபோல தி டைம்ஸ் ஆகிய இரண்டு ஊடகங்களிலும் இன்று காலை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தகவல் ரோபெர்டோ என்பவருடைய வானொலியில் மிலான் நகரத்தில் கேட்டிருக்கின்றது. இவர் கேட்டதை உலகின் பல இடங்களில் மற்றவர்களும் கேட்டிருக்கின்றார்கள். அவர்களினால் இது என்ன என்பதை புரிய முடியவில்லை. இது ஒரு பேய் மயமான ஒலி போல இருந்தது. இந்த ஒலி பல இலக்கங்களை கூறியது. அதற்கு முன்னதாக ரபயோ ரபயோ என்று கூறியது. பாரசீக மொழியில் இந்த இலக்கங்களை அது தெரிவித்தது. ரபயோ ரபயோ என்றால் என்ன? கவனம் கவனம் என்பது அதனுடைய பொருளாக இருக்கின்றது. இலக்கங்கள் பல இலக்கங்கள், அதாவது 1 2 3 என்று இல்லாமல் 25 32 14 3 என்று வரிசை கிரமம் இல்லாமல் இந்த குரல் ஒரு பேய்த்தனமான ஒலியில் அந்த இலக்கங்களை சொல்லிக் கொண்டே சென்றது. இந்த இலக்கங்களுக்குள் மறைந்திருக்கின்ற தகவல் என்ன? அந்த தகவலை அமெரிக்காவினுடைய CIA ஈரானுக்குள் இருக்கின்ற தன்னுடைய உளவாளிகளுக்கு அனுப்பியதா, இல்லை ஈரான் தன்னுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவின் முக்கியமான தலைவர்களுக்கு அனுப்பி இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தோல்வியடைய செய்ய அனைவரும் தப்பி போவதற்கான ஒரு சிக்னலாக இது இருந்ததா, இல்லை இவை இரண்டுமே இல்லாத வேறு ஏதாவது ஒன்றாக இருந்ததா என்ற அளவில் இந்த தேடல்கள் ஆரம்பித்திருக்கின்றன. தமிழில் கவனம் கவனம் கேளுங்கள் கேளுங்கள் என்று தி அட்லாண்ட் இதுக்கான விளக்கத்தை கொடுக்கின்றது. இதனுடைய பெயர் நம்பர்ஸ் ஸ்டேஷன் என்று கூறப்படுகின்றது. இதற்கான ஒலிபரப்பை செய்கின்ற பல இரகசிய ஒலிபரப்பு நிலையங்கள் முதலாவது உலக மகா யுத்தத்தில் இருந்து பனிப்போர் காலம் வரை இன்று வரை இரகசியமாக உலகத்தின் பல இடங்களில் இருந்து இந்த சிக்னல் வந்து கொண்டே இருக்கின்றது. இது யாருக்கு சொல்லப்படுகின்ற சிக்னல்? இதை பெற்றுக் கொள்ளுகின்றவர் யார் என்பதை உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய CIA KGB போன்றவர்கள் இந்த ரேடியோ அலைவரிசையை பயன்படுத்தி தங்களுடைய உளவாளிகளுக்கு தகவலை கொடுத்தார்கள். இது எல்லா நேரமும் வேலை செய்யாது, திடீரென இயங்க ஆரம்பிக்கும். அந்த ரேடியோக்களை அதற்கான சாதாரண ரேடியோக்களில் திடீரென இது கேட்கும். அப்பொழுது உளவாளிகள் தங்களுடைய கடமைகளை ஆரம்பிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இலக்கங்களுக்கு பல விளக்கங்கள் இருக்கின்றது. 12 என்கின்ற ஒரு இலக்கம் வந்தால் தாக்குதல் நடைபெறுகின்றது என்பது அர்த்தம். 45 என்றால் நாளை என்று அர்த்தம். 89 என்றால் காலை என்பது இந்த குறியீட்டு பொருளினுடைய அர்த்தமாகும். 1977 ஆண்டு ஓஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஜெர்ரி ஆர் எஹ்மன் என்பவருடைய வானொலியில் கேட்ட ஒரு குரல் வாவ் என்று 72 வினாடிகள் கேட்டது. இந்த வாவ் என்கின்ற அலை வரிசை எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. இது ஆகாயத்தில் இருந்து வந்தது. இது மறுபடியும் வரவில்லை. இதை அனுப்பியவர்கள் யார் என்ற பலவேறு வியாக்கியானங்களும் எடுகோள்களும் கூறப்பட்டாலும் வாவ் மறுபடியும் வரவில்லை. இது போன்ற தகவலா இது? அயதுல்லா அலி காமேனி இறக்கும் பொழுது ஏற்பட்ட இந்த ஒலிக்கு யார் சொந்தக்காரர்கள் என்பதுதான் இப்போதைய தேடலாக இருக்கின்றது. இதுபோல UVP 76 என்கின்ற ஓர் அலைவரிசையில் புஷ் புஷ் என்று கூறுவது போன்ற ஓர் அலைவரிசை சொற்கள் வரும். இது ரஷ்யாவில் இருந்து வருவதாகவும் இது ரஷ்ய உளவாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற தகவல் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவல்களை மேலும் விரிவாக்கம் செய்வோமாக இருந்தால் ஆபத்து வருகின்றது, கவனமாக இருங்கள், உடனடியாக உங்களுடைய இடத்தை மாற்றுங்கள், உங்களுடைய தொடர்பாடலுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்ற கருவிகளினுடைய தொடர்பாடல் இலக்கங்களை உடன் மாற்றுங்கள் என்று அந்த தகவல் குறிப்பிடும். அதற்கான இலக்கங்கள் வருகின்ற பொழுது அதை செய்ய வேண்டும். இஸ்ரேலினுடைய தாக்குதலில் 48 முக்கிய தலைவர்கள் இறந்து விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். அவர் 48 பேரை குறிவைத்திருக்கின்றார் என்பது உண்மைதான். ஆனால் இந்த சிக்னல் ஆனது அந்த 48 பேரில் அயதுல்லா அலி காமேனியை தவிர மற்றவர்களை தப்பியோட வைத்து விட்டது. இதுதான் இந்த ஒலியின் மர்ம
உண்மமா என்பது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அயதுல்லா அலி காமேனி ஏன் தப்பி ஓடாமல் இருந்தார், அவர் ஏன் மரணித்தார் என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது இது CIA அனுப்பியதாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அயதுல்லா அலி காமேனி கூட்டம் ஒன்றை நடத்துகின்ற பொழுது இந்த மரணத்தை சந்தித்திருக்கின்றார். அவருடைய இறப்பு நஷ்டமா லாபமா என்றால் இஸ்லாமிய உலகத்தை ஒற்றுமைப்படுத்துவதில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவருடைய மரணம் காரணமாக அமெரிக்காவிற்கு உதவி செய்ய முடியாத நிலையில் அமெரிக்க நண்பர்களாகிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் கரங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றன. இப்பொழுது அந்த நாடுகளின் மீதெல்லாம் ஈரான் தாக்குதலை நடத்துகின்றது. அவர்கள் பல்லை கடித்தபடி இருக்கின்றார்கள். ஏன் எதுவும் செய்ய முடியவில்லை, திருடன் கையில் தேள் கொட்டியது போல அவர்களுடைய நிலை இருக்கின்றது. அலற முடியாமல் வலியில் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் மத்திய கிழக்கு நிலவரமாகவும் இருக்கின்றது. இது ஒரு பேய் குரல். இந்த பேய் குரல் எங்கிருந்து வந்தது, அந்த வானொலிகளில் இருந்துதான் வந்ததா இல்லையா என்பதை கூற முடியாது. ஆனால் உலகத்தில் ஒரு நிழல் அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் கண்முன்னால் காணுகின்ற அரசுகள் சாதாரண அரசுகள் தான் என்பது போல இந்த அலைவரிசைகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. டீலி சிப் என்று கூறப்படுகின்ற வாழைப்பழங்கள் போன்ற உருவத்தை வைத்து நடைபெறுகின்ற தொலைக்காட்சி கார்ட்டூன் நிகழ்ச்சியில் அவற்றினுடைய தலையில் வரையப்பட்டிருக்கின்ற பூக்கள் அடிக்கடி மாற்றமடையும். இந்த பூக்களில் ஒன்று மாற்றம் அடைந்தால் இந்த நிகழ்ச்சியை அமெரிக்காவினுடைய CIA உளவு பிரிவு உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த வர்ணத்தில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான சிக்னல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று கான்ஸ்பயர் கோட்பாடுகள் என்கின்ற புத்தகம் கூறுகின்றது. ஆகவேதான் இந்த விவகாரங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்களினால் எட்டி தொட முடியாத அளவிற்கு மர்ம நாடகமாக இந்த உலகின் போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த போரானது ரஷ்யாவிற்கு பலத்த சாதகமான சூழ்நிலையை திடீரென ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆயில் விலையினுடைய ஏற்றம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு மறுபடியும் புதிய உற்சாகத்தை வழங்கி இருக்கின்றது. இது தொடர்பான செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒலிகள் போல உலகத்தின் முன்னணி தலைவர்கள் மரணமடைகின்ற பொழுது வால் நட்சத்திரம் ஒன்று தோன்றும் என்று கம்பராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. தசரதன் மரணத்தின் பொழுது அதுபோல உலகத்தின் மிகச்சிறந்த மனிதர்கள் மரணமடைகின்ற பொழுதெல்லாம் ஆகாயத்தில் இந்த வால் நட்சத்திரம் தோன்றும் என்று பழைய இலக்கியங்கள் கூறுகின்றன. அதுபோல அயதுல்லா அலி காமேனியினுடைய மரணமும் இந்த ஒலியினால் முக்கியம் பெற்றிருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.